யூஜிசி ரெகுலேஷன்ஸ் பற்றிய முதல்வர் ஸ்டாலினின் அழுத்தம். இதுதான் வந்து இந்த வீடியோவின் தலைப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யணும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் ஆஸ் யூஷுவல் 3 இதுவாக பார்த்துருவோம். முதல்ல வந்து என்ன யூஜிசி ரெகுலேஷன்ஸ், எதை வந்து முதல்வர் அவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்ற ஒரு மெயினான விஷயத்தை பார்த்துடலாம். இரண்டாவது விஷயம், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற பற்றியும் பார்த்துடலாம். மூன்றாவது ஷாக்கர், எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் இந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாலோ, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு 50-50 அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டில் பார்த்தோம். அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான தமிழகத்தின் உயர்கல்வி கட்டமைப்பை பாதிக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கை கடுமையாக எதிர்த்து அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்திற்கு, அதே நேரத்தில் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. யுஜிசியின் புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது. பாஜக தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறி இருக்கிறது. துணைவேந்தர் நியமனம் தொடர்பாகவும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் அந்த நிதி நல்கை தொடர்பாகவும் யுஜிசி கொண்டு வந்த அந்த பல்வேறு அந்த விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை சட்டப்பேரவை அந்த கூட்டத்தொடரில் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். இறுதியாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து உறுப்பினர்களும் ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் அனைத்தும் சட்டப்பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானத்திற்கு சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒரு மனதாக ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த தீர்மானமானது சட்டப்பேரவையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. Adopt assembly resolutions against UGC's draft regulations. M.K. Stalin urges chief ministers of non-BJP ruled states. Says this would remove autonomy of universities and undermine federalism. முதல் விஷயமா நம்ம பார்க்க போற விஷயம், என்ன மாதிரி கைட்லைன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு அப்படின்றத பத்தி பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்டாக நான் கொடுத்துட்றேன். முதல் விஷயம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து மேண்டேட்ரியாக இருக்கக்கூடாது யூஜி பிஜி அட்மிஷன்ஸுக்கு. ஏன்னா வந்து அது ஸ்கூலுடைய ஃபோக்கஸ். ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எக்ஸாம் கோச்சிங் அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும், படிப்பு பற்றிய இது இருக்காது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது ஒரு பாயிண்ட். இதில் நான் வந்து ஒரு அசைடாகவும் நான் சொல்லிடுறேன். இப்போ நடக்கிற சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து +2 எக்ஸாம்ஸில் தான் இப்போது +2 ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிக்கு வரோம் அப்படின்னா +2 முடிச்சுட்டு யூஜிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஆனால் எல்லா ஸ்கூல்ஸுமே ரிவிஷன் டெஸ்ட், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி எல்லாமே இருக்கட்டும். ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, என்சிஇஆர்டி, சைனிக் சிலபஸ் எதாக இருந்தாலுமே சரி, எந்த விதமான இதை எடுத்துக்கிட்டாலும் +2 ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து எல்லா விதமான கோச்சிங்கும் வந்து ஸ்கூல்ஸில் கொடுக்கப்படுகிறது. பசங்க என்ன பண்ணுவாங்க, இதை படித்து முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி, இப்போ ஐஐடி படிக்கிறவங்க 6th 7thலேருந்தே பேரலாக படிப்பாங்க. அதை தவிர மற்றபடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், இல்லைனா மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும்,
இல்லை நீட் எழுதுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே பேரலல் படிப்பாகவும் ப்ளஸ் டூவை முடித்த பிறகு கொஞ்சம் டயத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியோ அல்லது அதுலேயே வந்து இது பண்ணிட்டு பசங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் கோச்சிங் எடுத்துக்கிறது தான் வந்து இப்போ இது நடக்கும் விஷயம். ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வெரி கிளியர், அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டா கூட டீச்சர்ஸ்லாம் வந்து ப்ளஸ் டூக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்வர் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் விந்தையாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து கோச்சிங்காக அவங்க டைவர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் நடக்கிறது அப்படின்றது வந்து நிதர்சனமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்கலாக முடியாதவங்க அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஹையர் எஜுகேஷன் இவங்களால படிக்க முடியாது, அந்த மாதிரி சில இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா மெரிட்டில் அவங்களால வர முடியாது, எக்கனாமிக்கலாகவும் அவங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் இது பண்ண முடியாது. ஏன்னா ஹை என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47% இருக்குது தமிழ்நாடுக்கு, ஆனாலுமே இவங்களால வர முடியாதுன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாரு. இதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு நடக்கும்போதோ அல்லது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸே பார்த்தோம்னா நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூலேயும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் சரி ரெண்டுத்தையும் சேர்த்து கட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஜென்ரல் கோட்டா இருக்கும், அதை தவிர பிசி கோட்டா இருக்கும், ஓபிசி கோட்டா இருக்கும், எஸ்சி எஸ்டி கோட்டா இருக்கும், எல்லா விதமான கோட்டாஸ் அதர் கோட்டாவும் கூட வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது எந்த கோட்டாவில் யார் வராங்களோ அதற்கு தகுந்தாற் போல் ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும், அதை தவிர என்ட்ரன்ஸ்லேயும் இவ்வளோ எடுத்திருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணப்பட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் கோட்டாவில் ஒருத்தர் வராரு வச்சுக்கோங்க, அவர் வந்து 200 மார்க் எடுத்தாலுமே அவருக்கு என்ட்ரன்ஸ்லேயும் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணாலுமே அந்த ஒரு இதில் இவ்வளோ பூல்ஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிட்டி பேஸ்டு காலேஜஸ் இருக்கும், அதை தாண்டி வேறு காலேஜஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கொடுக்கப்படும். ஆனால் அதே சமயம் எஸ்சி எஸ்டியோ இல்லை பிசியோ ஓபிசிலேயோ வரவங்களுக்கு கட் ஆஃப் வந்து 200க்கு 200 இருக்காது. அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் சொல்கிறேன், ஒரு 150 இல்லை 112 ஏதோ ஒரு மார்க்கை வந்து அவங்க ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த கோட்டாவில் அவங்க குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்படும். அதனால் டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதுலேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து இவ்வளோ எடுத்தால் போதுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருப்பதாக தான் எனக்கு தெரியுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் இதை பற்றி வரவேற்கப்படுகின்றன. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்ட்ஸில் உள்ளவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை. இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் அவர்கள் ப்ரப்போசல் அலோவிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு பர்சியூ டிகிரிஸ் அவுட் சைட் தேர் செகண்டரி ஸ்ட்ரீம். அதாவது சில சமயம் செட்டு அந்த மாதிரி எக்ஸாமில் எழுதிட்டு வேறு இதில் குவாலிஃபிகேஷனில் வந்து யூஜி பிஜி அட்மிஷன் இல்லாமல் வர்றவங்க கூட இதில் குவாலிஃபை ஆகிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா யூஜி பிஜி அட்மிஷன் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படுகின்றன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது கூட எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு விஷயமா தெரியல. ஏன்னா யூஜி பிஜி மெயின் இதில் இருக்காங்க, அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அது கட் ஆஃப் தான் இருக்கும். இந்த கோட்டா செகண்டரி ஸ்ட்ரீம்னு வர கோட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்க தான் வாய்ப்புகள் தெரிகின்றன. நான்காவது அவர் சொல்கிற விஷயம் டெக்னிக்கல் டிகிரி ஆக்சஸ். அதில் வந்து டெக்னிக்கல் டிகிரி ஆக்சஸ் பண்ணுறதுல பிரச்சனைகள் வரும். அதாவது நான் டெக்னிக்கல் யூஜி டிகிரி ஆர்ட்ஸ் இல்லைனா சயின்ஸ் படித்தவங்க வந்து டெக்னிக்கல் ப்ரோக்ராம்குள்ளே வர்றாங்க, எம்டெக் எம்இ அந்த மாதிரி இதில். அதனால் அகாடமிக் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஏற்படும். நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் படித்தவங்க எப்படி அவங்க டெக்னிக்கலாக வர முடியும்? அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வந்து ஏதாவது ரிலேட்டடாக இல்லாமல் அன்ரிலேட்டடாக எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக வந்து நம்மளுடைய முன்னாடி அமைச்சவங்க வந்து அந்த அளவு ரொம்ப இதுவாக வச்சிருக்கிற வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் இதை பற்றியே இதை ஷேர் பண்ணலாம். இது நான்காவது பாயிண்ட். ஐந்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் டு எம்இஎம்இ சிஸ்டம், அதாவது மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிஸ்டம். இது வந்து இதை வந்து நான் அப்போஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து அவங்க கண்டினியூஸாக கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் பொட்டென்ஷியலி லெஜிட்டமைஸாக ட்ராப் அவுட் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் சேர்ந்தா கூட விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களுடைய படிப்புக்கு தடங்களாக இருக்கும். மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இதை பற்றி என்னுடைய கமெண்ட்ஸ் இல்லை, இதில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுவோம். ஆறாவது பாயிண்ட் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் டீச்சிங் ரோல்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா கேண்டிடேட்ஸ் பிஹெச்டி படித்தவங்க இல்லைன்னா நெட் செட் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்க வந்து அன்ரிலேட்டட் டிசிப்ளின்ஸில் கற்றுக் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அதனால் வந்து படிப்புடைய அவுட்கம் யூஜிபிஜி லெவல்லேருந்து வரவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டியில் எப்போதுமே வந்து நீங்கள் ரிலேட்டடாக
குவாலிஃபை ஆகாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே வர்றதுங்கிறது ரிசர்வேஷனோ இல்லைனா வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்லாம் வந்தால்தான் முடியுமே ஒழிய, அது கூட அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டியோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் காலேஜை வந்து குறைத்து மதிப்பிட்டு விடுவார்கள்ன்றதுனாலேயே சரியாக ஒன்றும் இல்லை. பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டு. இப்போ சரியான ஆள் இல்லைன்னா கிளாஸை கட்டடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு இது வருமா, அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமானது கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற யூடியூப்லேருந்து ஆரம்பித்து கூகுள் டவுன்லோட்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள், ChatGPT மற்றும் பல AI டூல்ஸும் வந்தாச்சு. ஸோ இந்த இது வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. 7வது பாயிண்ட், வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ். இதுதான் மெயினான மேட்ரு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை வந்து விசி அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டியில் நாங்கள் தான் ஃபண்ட் கொடுக்கணும், ஆனால் நாங்கள் இருக்க மாட்டோம்னா எப்படி, அது கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் மெயினான மேட்டர். ஏன்னா நம்ம இப்போ பார்த்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலேயே இப்போதைக்கு விசி இல்லை, அது விசி இல்லாத போது நடந்த விஷயம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக விசி அப்பாயின்மெண்ட்டை கவர்னர் கையில் இருக்குது, அவர் வந்து பண்ணாமல் இருந்திருக்காரு. ஸோ கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னருங்கிற இஷ்யூவில் இது மெயின் கோர் இஷ்யூவாக இருக்குது. இதனால தான் வந்து இந்த யூஜிசி அமெண்ட்மெண்ட்டை கிரிட்டிசிசமையே வந்து முதல்வர் கையில் எடுத்திருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணல்களும் வருகின்றன. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம இப்போ உள்ள நிலைமை தெரியும். கவர்னர் எப்படி ட்ரீட் பண்ணப்படுகிறார், கவர்மெண்ட்டை எப்படி அதில் கிளீனாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த வாட்டி நடந்த ரிப்பப்ளிக் டேயில் கூட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து யாருமே வந்து அவருடைய கவர்னர் பார்ட்டியில் பங்கெடுக்கலை. ஸோ இது கோர் இஷ்யூவாக வர வாய்ப்பு இருக்கிறது. இதை வைத்து தான் இந்த நகர்வுகளும் இருக்கின்றனன்ற மாதிரி தெரியுது. அடுத்த 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் அகாடமிக் விசிஸ் உடைய இது வந்து ரொம்ப வருத்தமுடையதாகவும் கவலைக்குடையதாகவும் இருக்குது அப்படின்றாரு. அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்கெல்லாம் வந்து விசிஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் இந்த அகாடமிக் இதுவே வந்து பாதிக்கப்படும்ன்றது. இது எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ரிசர்ச் ஸ்காலராக இருந்தாலோ இல்லது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய ஆளாக இருந்தாலோ அல்லது இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தாங்களோ பெனிஃபிட் தான் யூனிவர்சிட்டிக்கு வருமே ஒழிய பாதிப்புகள் வர வாய்ப்பு இல்லைங்கிறது தான் வந்து நிதர்சனமான லாஜிக்கல் உண்மைன்னு சொல்லலாம். அடுத்து 9வது பாயிண்ட், லீகல் இஷ்யூஸ் வித் யூஜிசி ரெகுலேஷன்ஸ். ஸோ யூஜிசியுடைய புது ரெகுலேஷன்லாம் வந்து யூஜிசி ஆக்ட் 1956 உடைய இதெல்லாம் வந்து தகர்க்கும்படியாக இருக்கிறது. ஸோ இதனால் கான்ஸ்டியூஷனல் கேள்விகள் நிறைய வருகிறது. அதனுடைய வேலிடிட்டியை பொறுத்து எப்படி அது வந்து கரெக்டான விஷயம் தானாங்கிறது சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. இது எனக்கு தெரிஞ்சு காலத்தோட ஒற்று போக வேண்டும்ன்ற மாதிரி மாற்றங்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலைன்னா அவுடேட் ஆயிடுவாங்கங்கிறது தான் உண்மை. பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த மாற்றம் வந்து நிச்சயமாக லீகல் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு அது சப்ஜெக்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது 10வது விஷயம், ஃபெடரல் பிரின்சிபல்ஸோட மாற்றாக இருக்கிறது. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முழு உரிமை யூனிவர்சிட்டிஸ்லேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள பிரின்சிபல் எல்லாத்தையுமே வந்து வயலேட், அதாவது அதை மீறி நடப்பதாக இருக்கிறதுன்ற மாதிரி 10வது குற்றச்சாட்டை வைக்கிறார். இது மாதிரி 10 குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வயலேஷன் அப்படின்றது வந்து அவர் எங்களுக்கு வந்து விசியை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணால் பவர் கொடுக்கல, சான்சலர் நான் தான் சான்சலராக இருப்பேன்ற மாதிரி அந்த லெவலில் பேசியிருக்கிறார். கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக நம்ம டிபேட்டபிளாக தான் இருக்குது. ஏன்னா பண்ணணுமா பண்ண வேணாமா, இத்தனை நாள் பண்ணாமல் இருந்திருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ் கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ மாற்றணும், இந்த மாதிரி எங்களுடைய இது கொண்டு வரணுன்ற பொழுது கண்டிப்பாக இது வந்து பார்லிமெண்ட்டில் எடுத்து டிபேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கன்சென்சஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் எவ்வளோ தூரம் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுமா அல்லது முறையாக நடக்குமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரலாக வந்து ஒரு அத்தாரிட்டி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ யார் வேணால் எப்படி வேணால் செய்யலான்ற போது இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்லேயும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் எப்படி நடக்க போகும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் நான் சொல்ல வந்த அந்த முதல் பகுதி. அவருடைய குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் இருந்தாலும் இதற்கு பின்னணியாக இருப்பது நான் முன்னாடியே இதிலேயே சுட்டி காட்டிட்டேன் ஃபர்ஸ்ட் பகுதியில். 2வது பகுதியில் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். கவர்னர் வர்சஸ் கவர்மெண்ட்டுடைய இஷ்யூவில் மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ நடந்த அந்த ரேப் கேஸ்னாலையும் வந்த ஒரு காட்டமான ஒரு ரியாக்ஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் தான் சொல்லலாம். இந்த யூஜிசி கைட்லைன் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மற்ற நான் பிஜேபி ஸ்டேட்ஸும் செய்யணுன்ற மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதற்கு பினராயி விஜயன் முதல்வர் கேரளா அவரும் வந்து இதை வந்து ஒரு சட்டமாக இயற்றி அதுக்கு வேண்டிய கான்ஸ்டியூஷனல் இதை பண்ணணுன்ற மாதிரி அவருடைய கேரளா அசம்பிளியில் வந்து இதை நிறைவேற்றி இருக்கிறார்கள்ங்கிறது தான் வந்து அடுத்த
மிக முக்கியமான விஷயமா வருது. ஸோ கண்டிப்பாக மிஸ்டர் ரவி, RN ரவி, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுக்கும் மிஸ்டர் ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கும் உள்ள ஒரு ஃபைட்டில் நடக்கிற ஒரு இம்ப்ளிகேஷனாகத்தான் நம்ம இதை பார்க்க முடிகிறதுங்கிறது தான் என்னுடைய 2வது பகுதியுடைய சாரம். 3வது பகுதி சர்ப்ரைஸ் ஆர் ஷாக்கர், எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறது இதையெல்லாம் தாண்டி UGC ரெகுலேஷன்லாம் அமெண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அது ஒரு ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஆஸ் யூஷுவல் அது நடந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போனால் கூட இதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் அவங்க பாடி UGC, அதனால நீங்கள் ஒன்றும் அதிலெல்லாம் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மூக்கடைப்பாக இருக்கும் ஒரு விஷயம். 2வது இல்லை, இதை வந்து கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு பார்லிமெண்ட்டில் பேசி கொண்டு வரலாம்னாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது மூக்கடைப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஷாக்கர். அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களே வலுவில் வந்து இதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து டபுள் ஷாக்கர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். என்னுடைய இதோட நான் இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள், இந்த மாதிரி நான் சொன்ன அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அதுக்கு வேண்டிய நடைமுறையில் சாத்தியமா அப்படின்றத பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.